தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த அருள்நாதர் இயேசுவை நம்பி இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கலங்கி நிற்காதீர்கள். வாய்ப்புகள் போய்விட்டது என்று துவண்டு போகாதீர்கள். தொடர் விடாமுயற்சி நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் விலகி போனதை எண்ணி கலங்கி நிற்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து விடா முயற்சி செய். நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கும். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு வாய்ப்பு போய்விட்டதே, வயது ஆகிவிட்டதே என்று கலங்கி நிற்காதே. ஆபிரகாம் வயது ஆகிவிட்டது என்று கலங்கி நின்ற பொழுது தேவன் அவருக்கு முன்னால் நின்று, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல் ஆக்குவேன் என்று சொன்னார். அவர் நம்பினார். அவருடைய விடாமுயற்சி, ஜெபம், தபம் எல்லாம் அவர் இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்தது. ஆகாரின் பிள்ளையை இழந்தார் என்ற ஒரு சிறிய வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும். இருப்பினும் அதற்கு பின்னால் அவருக்கு கிடைத்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறார். அதை போன்று ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றிகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சிலர் முயலை போன்று ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. அவங்கள பார்த்து ஆமை போன்று மல்லமாக போகிற உங்க வாழ்க்கை யோசித்து பார்க்கும். அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்களே, பெரிய வீடு கட்டியிருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களேன்னு நினைக்க தோன்றும். கவலைப்படாதீர்கள். அந்த முயலை ஆமை செய்தது. அதே போன்று நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பிறரை நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் என்பதிலே எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய வருமானம் குறைந்து போய்விட்டது என்று கவலைப்படாதீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் வேதனையை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்கள் சாதனை நினைத்து பாருங்கள். அருள்நாதர் இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிற சாதனையை நினைத்து பாருங்கள். நான் கூட நிறைய தடவை ஆண்டவரை பார்த்து கேட்பதுண்டு. ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, சிலர் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்களே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், எல்லாம் நன்மைக்கே. என்னை பார்த்து ஒரு சிலர் கேட்டார்கள், ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருக்கு குழந்தையே இல்லையே, ஏன்? அவர் எல்லாருக்கும் ஜெபிக்கிறார், குழந்தைய பாக்கியம் கிடைக்குது, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொன்னேன், சில காரியங்கள் இயேசுவின் மகிமைக்காய் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவருக்கு குழந்தை கொடுத்திருந்தால் அவர் குழந்தை குட்டி என்று வாழ்க்கையிலே பிஸியாக போயிடுவார்னு சொல்லி ஆண்டவர் குழந்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவருக்கு பதிலுரை கொடுத்தேன். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது, மறந்தும் இருந்து விடக்கூடாது. உங்களோடு பயணித்த எத்தனையோ பேர் இன்று உங்களை விட மோசமான நிலையில் இருப்பதை நீங்கள் காண முடியும். நிறைய பேருக்கு கை இல்லை, கால் இல்லை. நிறைய பேருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், கண்ணில் ப்ராப்ளம், பார்க்க முடியல, பேச முடியல. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவித்து கொண்டே இருக்கிறார் அல்லவா? அதை தான் தானியேல் ஆகமத்திலே
3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார் என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், பாருங்க, நாங்கள் என்கிற ஒற்றுமை இருக்கிறது. அந்த 3 பேரும் ஜெபத்திலே ஒற்றுமையாய் இருந்து சொல்கிற வார்த்தை ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. நாங்கள் தனியாய் சொல்லல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அவர்கள் தேவனை கூட பாருங்க ஒருமித்து சொந்தம் கொண்டாடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க என்னுடைய இயேசு, என்னுடைய இயேசு என்று. இவர்கள் சொல்றாங்க நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் கூட ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஒருமித்த ஜெபத்திலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். என்னிடத்தில் ஜெப தேவைகளுக்காக கேட்கும் சிலருக்கு நான் சொல்வதுண்டு, என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஏன்னா நம்ம ஆராதித்து செய்கின்ற ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறார். அதனால தான் தேவன் சொன்னார், எங்கே 2 3 என் நாமத்தின் நிமித்தம், அவர் நாமத்தின் நிமித்தம் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். எப்படி ஜெபிப்பது, எந்த சமயத்தில் ஜெபிப்பது, எப்படி வேண்டுதல் செய்வது, விண்ணப்பம் எப்படி செய்வது என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்கிறது. எபேசியருக்கு எழுதின திருமுகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். எந்த சமயமாயிருந்தாலும் பரவாயில்லை, காலை, மதியம், இரவு என்று எந்த சமயமாயிருந்தாலும் சகலவித வேண்டுதலோடும், எந்த வேண்டுதலாய் இருந்தாலும் பரவாயில்ல, விண்ணப்பத்தோடும், எந்தெந்த விண்ணப்பம் இருக்கிறதோ எல்லா விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் செய்யுங்கள். ஆவியிலே ஜெபம் செய்வது என்பது நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாக, தேற்றரவாளராக அழைத்து கொண்டு ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆபிரகாம் சோர்ந்து போகவே இல்லை, யோசேப்பு சோர்ந்து போகவே இல்லை, மோசே சோர்ந்து போகவே இல்லை. முறுமுறுத்தார்கள் மக்கள். யார? மோசேயை பார்த்து. அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் இலக்கு தெளிவாக இருந்தது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னையும் இந்த மக்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று அவர் நம்பின காரணத்தினால்தான் கடல் அவர்களுக்கு பிளந்து வழிவிட்டது. பாறை அவர்களுக்கு நீரை கொடுத்தது. வானம் அவர்களுக்கு புசிக்க மன்னாவை கொடுத்தது. லூக்கா 18:1 இவ்வாறு சொல்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்களும் கூட ஆபிரகாமை போன்று, யாக்கோபை போன்று, மோசேயை போன்று சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும். நோவாவை போன்று விசுவாசத்திலே பலமாயிருக்க வேண்டும். நோவா என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்னார் கப்பல் கட்டு என்று கப்பல் கட்டினார். அவர் ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, இது கட்டாந்தரையாயிற்று, இங்கு கப்பல் கட்டினா கப்பல் எப்படி ஓடும்? கேட்கவே இல்லை. என் ஆண்டவர் சொன்னார், நான் செய்வேன் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் அப்போ ஊழியக்காரங்கிட்டலாம் போய் கேட்கல, அப்போ இருந்த குருக்கள்கிட்டலாம் போய் அவர் கேட்கல. ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படிந்தார்.
அவர் காப்பாற்றப்பட்டார், அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நீங்களும் அவ்வாறு செய்வீர்களேயானால் காப்பாற்றப்படுவீர்கள். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட ஒரு அன்பு சகோதரரை ஒரு விசை என்னோட காரில் பயணம் செய்யும் பொழுது பார்க்க நேர்ந்தது. 4 மணி நேரம் என்னோடு பயணம் செய்த அவர் ஒரு ஜெபமாலை வைத்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன் என்று. நான் அவரை ஒன்றுமே சொல்லவில்லை. ஏனென்றால் எத்தனையோ பேர் பாட்டு கேட்டுக்கிட்டு சினிமா பாட்டு, டான்ஸு, கூத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஏதோ அவர் ஜெபிக்கிறார். 4 மணி நேரம் ஜெபிக்கிறார். போகும்போது 4 மணி நேரம், வரும்போது 4 மணி நேரம், பெரிய காரியம் என்று சொல்லி நான் அவரை பார்த்து வியந்து இருக்கிறேன். அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:17 பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை எட்டி உங்களுக்கு பதில் வரும் வரை இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். உங்கள் ஜெபம் ஆண்டவரை போய் அப்படியே ஷேக் பண்ணணும். என் மகன் என்னை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறான், என் மகள் என்னை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறார், அவளுக்காய் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ஏதாவது உங்களுக்காக செய்ய வேண்டும். இறங்கி வருவார் இயேசு, உங்களை பார்க்க வருவார், உங்கள் வீட்டிற்கு பிரவேசிப்பார். உங்கள் குறைகள் எல்லாம் எவ்வாறு ஆபிரகாமின் குறைகள் தீர்ந்ததோ, எவ்வாறு அன்னாளின் குறைகள் தீர்ந்ததோ, அதே போன்று உங்கள் குறைகள் தீரும் காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நான் ஆண்டவரின் வார்த்தையை கொண்டு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். நான் கேட்குற எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பார் என்று சொல்லி உறுதியாக இருக்க வேண்டும். பவுல் ஜெபித்த பொழுதெல்லாம் அவர் உறுதியாய் ஜெபித்தார். இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தார். அவருடைய கைக்குட்டைகள் எல்லாம் அதிசயம் செய்தது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனோ வேத ஆராய்ச்சியாளர்கள் பவுலை பற்றி மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள். எந்த பவுல் இயேசுவை நிராகரித்தாரோ அந்த பவுல் இயேசுவோடு உறுதியாக இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் பவுலின் கரங்களிலே வழிந்து ஓடியது. அந்த ஆசீர்வாதம் உங்கள் கரங்களிலும் என் கரங்களிலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் வழிந்து ஓட காத்து கொண்டிருக்கிறது. நீண்ட ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சகோதரி, என் மனைவியின் உறவினர் சுகந்தி என்றவங்க, அவங்க மகளுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. என்னிடத்தில் கூட நிறைய தடவை சொன்னார்கள், என் மகளுக்காக ஜெபிங்க, குழந்தை பிறக்க வேண்டும் என்று. இப்பொழுது அந்த மகள் கருவுற்று இருக்கிறார். பல வருஷங்களுக்கு பிறகு இடைவிடாமல் ஜெபத்திலே உறுதியாயிருந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்பொழுதும் கூட யூனஸ் என்கிற சகோதரி, வேலூரில் இருக்கிற சகோதரிக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் விண்ணப்பம் செய்யுங்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் அந்த யூனஸ் என்கிற அந்த மகள், யூனஸ் டைட்டஸ் திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த யூனஸ் டைட்டஸின் கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அடைபட்டு கொண்டிருக்கிற கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். இதே போன்று எத்தனையோ பெண்கள் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போய் கொண்டிருக்கிற பெண்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் அந்த கர்ப்ப தடைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு அடுத்த வருடம் நமக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும். குழந்தை பாக்கியம் தேவன் கொடுப்பார் என்று விசுவசிப்போம். ரோமர் 12:12 பார்க்கும் பொழுது ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நான் கூட இன்னைக்கு என் வீடு அப்படியே ஒரு போர்ஷன் காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, காலி பண்ணால் வாடகை போயிடுமே என்று நினைத்தேன். ஆனால் நான் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருக்க போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை சுத்தம் செய்து நல்லா பெயிண்ட் அடித்து கபோர்ட்ஸ் எல்லாம் புதுசாக போட்டு என் ஊழியத்தை விஸ்தரம் பண்ண. என்னை பார்க்க யாராவது வந்தால் அவர்கள் தங்குவதற்கு, அவர்களோடு பேசுவதற்கு, தனிமையிலே அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கு எனக்கு அந்த இடம் பயன்படும் என்று சொல்லி, நான் தேவனோடு பேசுவதற்கு தனிமையிலே பயன்படும் என்று சொல்லி அந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனக்கு வருவாய் எழுப்பு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்காக, இந்த ஊழியத்திற்காக, உங்களுக்கு ஜெபிப்பதற்காக இடத்தை விஸ்தாரப்படுத்துகிறேன். எனவே என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் சொன்ன வார்த்தை, நான் இன்றைக்கி சொன்ன வார்த்தையெல்லாம் தியானித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதர் உங்களோடு இருக்கிறார். God bless you all.